வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படியே டிசம்பரில் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. ஸோ நிறைய பேர் கேட்டதுக்காக நான் சொன்னேன், இந்த மாதிரி டிசம்பரில் நம்ம கடகத்தில் ஏதாவது டிரான்சிட்லாம் ஃபேவராக இருந்ததுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக டைம் எடுத்துக்கலாமே, ஏன்னா குரு சேஃபாக 11ல் இருக்கார், சனியும் மாற போகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், சாட்டனை பற்றி உங்களுக்கு தெரியாது. பவர்ஃபுல் பிளானட் இருந்து சாட்டன். கடகத்தில் சந்திரன் சனி வக்ர காலம் கூட இல்லாமல் 8ஆம் இடத்துல போய் பொசிஷன் எடுத்திருக்கு. விபதிராஜோகம்லாம் இருக்குது, ஆனால் குரு பார்வை இருந்தால் விசேஷம் இருந்திருக்கும். பட் பார்வை கிடையாது. இந்த சமயத்தில் வேக வேகமாக ஏதாவது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு போயிட்டு துருன்னு ஏதாவது பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னா குரு செவ்வாய் தான் மெயின் டாமினேட்டிங் பிளானட்ஸை தான். இப்போ செவ்வாய் நீச்சமாக கடகத்துலேயே இருக்கா, வக்ரமாக அடைய போகுது. செவ்வாய் உங்கள் தொழில் கிரகமாக வருது. கடகத்துக்கு 8ல் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. அப்போ டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடக ராசியை சேர்ந்தவங்க, நான் வேலையை மாற்றிடுறேன், நான் அதை மாற்றிடுறேன், நான் ட்ரை பண்ண போகிறேன், நான் ஃபாரின் போக போகிறேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு லக்னமும் உங்கள் ஜனன ஜாதகமும் கரெக்டாக தான் பண்ணலாம். இந்த ஒரு பொது பலனில் கடகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை இழக்காதீங்க. எவ்வளோ பொறுத்துட்டீங்க, எவ்வளோ தாங்கிட்டீங்க, எவ்வளோ சமாளிச்சிட்டீங்க, எட்ஜுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 4.25 வருஷம் நீங்கள் அந்த பொறுமையை சமாளிச்சுட்டு வரீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, ஃபேமிலி 4.25 வருஷம் பெரிய பீரியடு. எவ்வளோ ஆச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிட்டீங்க. ஜஸ்ட்டு ஹார்ட்லி இன்னும் 3 மாதம் கொஞ்சம் பொறுத்துங்க. டிரான்சிட் நடக்கும், நிறைய விஷயங்கள் மாறும். அந்த சனி விலகிட்டார்னா தடைக்கல்லை அவர் அப்படியே படிக்கல்லாக மாற்றுவார். காத்துன்ட்ருங்க. இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா செவ்வாயுடைய பொசிஷன் அவ்வளோ நல்லா இல்லை. சுக்கிரன் பார்வை இருக்கே, அது சில பேர் கேட்ட கேள்வி. சுக்கிரன் பார்வை வருதே டிசம்பரில் கடகத்தை பார்க்குறாரு சுக்கிரன் என்ன பண்ணுவார்? சுகபோகத்தை தருவார். ஒரு 2 ட்ரெஸ்ஸை வாங்குவீங்க, நியூ இயர் ஆஃபர் இருக்குன்னு போடுவாங்க, வாங்குவீங்க. நான் வெஹிக்கிள் வேணால் மாற்றிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான ஷூ வாங்குறேன், அதை வாங்குறேன்னு வாங்குவீங்க, ஹேண்ட்பேக் வாங்குவீங்க, இதெல்லாம் வாங்குவீங்க. சுக்கிரன் மொபைல் மாற்றிப்பீங்க. இதெல்லாம் சுக்கிரன் பண்ணி விட்ருவோம். ஏன்னா சுக்கிரன் பார்வைனா என்ன? நல்ல செலவு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு என்னென்ன பணத்தை செலவழி பொருளை வாங்கு, ஹாப்பியாக இரு. அதெல்லாம் இப்போ சுக்கிரன் பண்ணும். வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வேணும். இப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்குவாங்க. ஆஃபர் போயிட்டுருக்கு, வாங்கிடுவோம். கொஞ்சம் சில பேர் ஜுவல் வாங்குவாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். இது சுக்கிரன் தான் பண்ணும். கொஞ்சம் சில பேர் நல்ல டூர் போவாங்க, சில பேர் சினிமா பார்ப்பாங்க, சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டு, அப்படி இப்படி ஒருத்தருக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி. இதெல்லாம் சுக்கிரன் கொடுக்கும். பட் பணம் கொடுக்குமா? அதை அதே நேரத்தில் வேலையை கொடுக்குமா? வேலையில் மாற்றத்தை கொடுக்குமா? அதை கொடுக்குமா? இதை கொடுக்குமா? ஒன்றும் இல்லை. அதை புரிச்சுங்க. குரு கொஞ்சம் சேஃபாக இருக்கார் உங்களுக்கு 11th ஹவுஸில். ஸோ குருவால் தொந்தரவெல்லாம் கிடையாது. கெட்டதில்லை. கெட்டதில்லைன்றதே ஒரு நல்லது தானே, ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ராகுக்கு எது இடையூறு இல்லாமல் இருக்காங்க. ஹெல்த்து கடகத்துக்கு இன்னும் ஹெல்த்தில் ஏதாவது வார்னிங் இருக்கா? நிறைய பேர் கேட்ட கேள்வி. என்ன சனி வக்ர நிவர்த்தி ஆகிடுச்சேன், இனிமேல் ஹெல்த்தை பற்றிலாம் பயப்பட தேவையில்லையா, எனக்கு எல்லாம் சரியாயிடுமா? சரியான சில பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கடகத்தில் சேர்ந்து நான் நிறைய பேரை பார்த்தேன். ஒரு 2.5 வருஷமாக 3 வருஷமாக சில அலர்ஜிக் சிம்டம்ஸு, சில பேருக்கு லங்ஸ் ரிலேட்டடு, சில பேருக்கு இந்த நோஸு, த்ரோட்டு, இயர் ரிலேட்டடான இஎன்டி ரிலேட்டட் ப்ராப்ளமு, சில பேருக்கு போன்ஸில், சில பேருக்கு சில சின்ன விபத்துக்கள், இதெல்லாம் நிறைய பேர் ஹெல்த்தில் ஃபேஸ் பண்ணதெல்லாம் கிளியராக ஒரு டைம் வந்துடுச்சு. அது அந்த நேரம் எப்படி இருக்குன்னா, இப்போ செவ்வாய் 1st ஹவுஸ் இல்லையா, இவர் என்ன பண்ணுவார்னா மருந்தை உள்ளே தள்ளுவார். இப்போ மருந்தை உள்ளே தள்ளுனா யார் வேணும் உங்களுக்கு? மருத்துவர் வேணும். இப்போ சரியான மருத்துவர் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. இல்லை அவங்க நேரம் கொண்டு வந்துடும், கரெக்டான டாக்டர் மீட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடும். டாக்டர் சொல்லுவார், சர்ஜரி பண்ணிடலாங்க, இதோட இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அது பண்ண வைக்கும்.
சனி செவ்வாய்க்கு 8ல் நிற்கிது. அப்போ ஒரு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுற நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஆரோக்கியத்தில் வந்து ஒரு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுறீங்க, நல்ல விஷயம் அது. ஒரு சரியான மருந்து சாப்பிடுவீங்க, சரியான மருத்துவரை கண்டுபிடிப்பீங்க, அது அமையும், நேரம் அமையும். அப்போ நிவர்த்தி ஆகிறதுனால தானே நல்ல நேரம் இப்படி வருது. இப்போ செவ்வாய் வந்து நீச்சம் அடையும் போது என்னென்னா பிரச்சனைகளை முடிக்கிற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நாளாக ஒரு பூமி பிரச்சனை, அதை வந்து சரி பண்ணணும். ஒன்று விற்க ட்ரை பண்ணுறேன், விற்க முடியல. ஒன்று வாங்க ட்ரை பண்ணுறேன், வாங்க முடியல. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படி நெருங்கி வந்துடும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்களை நெருங்குறீங்க. இதெல்லாம் செவ்வாய் பேஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ கடகம் 2024 டிசம்பரை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்லா இருக்கா? புதனும் குருவும் பார்வையை பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. உங்கள் ரூட்டு கிளியராக இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று போட்டு மனசில் வந்து ஒரு பயத்தை கொடுக்கும். நம்ம பாஸ் ஆகிடுவோமா, ஃபுல் மார்க் வாங்கிடுவோமா? நிறைய பேர் கடகத்தை சேர்ந்தவங்க மெடிசன் படிப்பாங்க. ஸோ நீட்டில் போகிறவங்க நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவோமா, இந்த வருஷமே கிளியர் பண்ணிவிடுவோமா, சீட் கிடச்சிருமா, மெரிட்டில் கிடச்சிருமா, அது கிடச்சிருமா? ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. கடகத்துடைய மைனஸே ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் வேணாம். உங்கள் முயற்சியை ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ரிசல்ட் வந்து நீங்கள் போட்ட ரிசல்ட் வந்து மாறவா போகுது? மாறாது. நேரம் நல்லா இருக்கிறதுக்கும் நேரம் மோசமாக இருக்கிறதுக்கும் ஒரே வித்தியாசம்தான். நல்ல டைம்னா உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக அமையும். ஒரு சேலஞ்சிங் டைம், கெட்ட டைம்னு எதையும் சொல்ல மாட்டேன். ஒரு சேலஞ்சிங் டைம் அப்படின்னா அது வந்து உங்களை வந்து பயங்கரமாக சோதிக்கும், அவ்வளோதான். அந்த சோதனையில் வந்து ஜெயிக்கிறவன் தான் சாதனையாளர். அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் முயற்சியை வந்து இன்னும் அதிகரிங்க. 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் இன்னும் அதிகரிங்க. அது ஜெயிக்க வச்சிடும். ஏன்னா அடுத்த டிரான்ஸ்லேட் அது பாசிட்டிவ்னா முன்னாடி நீங்கள் போட்ட ரிசல்ட்டு கொடுக்கும். திருமணம் நிறைய பேருக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையை அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். கடகத்தில் கல்யாணம் பண்ணவங்க, கடகராசியில் பிறந்து கரெக்டாக அப்போ தான் இந்த 2022 3லலாம் 4லலாம் மகரத்தை கல்யாணம் பண்ணேன், கும்பத்தை கல்யாணம் பண்ணேன். அப்புறம் தான் பார்த்தேன் உங்கள் வீடியோவை. கடகம் கும்பம் செட் ஆகாது, அப்புறம் கடகம் தனுசை பண்ணிட்டேன், கடகம் மீனம் நல்லா செட் ஆகும்னு சொன்னாங்க. பட் ஆனால் 7 சனி நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சில பேர். ஸோ கடகத்துக்கு இந்த ஃபேமிலி பிரச்சனை, குடும்பம், ஒரு சில எல்லாருக்கும் இல்லை, பட் புதுசாக அந்த டைமில் ரிஸ்க் எடுத்தவங்களுக்கு உண்டு. பொதுவாகவே கடகத்துக்கு திருமண விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக எடுக்கணும். ஏன்னா சனி கலசரக்காரனாக வரார், உஷாராக பார்க்கணும். ஸோ அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு நேரம் நெருங்குது. ஒரு குடும்ப பிரச்சனைகள் அல்லது அது ரிலேட்டடாக சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு நேரம் நெருங்கிட்டு வருது. அதெல்லாம் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது கடகத்துக்கு வந்து ஆரோக்கிய ஸ்தானம். ஆரோக்கிய ஸ்தானம் கவனம் கவனம் கவனம். அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. சனி இன்னும் கூட 8ல் தான் இருக்கார். இது எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நீ வந்து வீட்டை விட்டு கிளம்பி மறுபடியும் வந்து இந்த இத்தனை டைம்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடணும், அது வரைக்கும் உனக்கு இந்த கண்ட நேரம் இருக்கும் ஒருத்தர் சொன்னால், வெளியெல்லாம் போகும்போதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நீ கார்டு, ஷூஸு, ஹெல்மெட் எல்லாம் போட்டு ஊரெல்லாம் போட்டு கடைசியாக வீட்டுக்கு வந்து அப்பாடா கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம், எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போடு அப்படின்னு போட்டு வீட்டு வாசல் காலில் வைக்கும் போது சரிக்கு விழுந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த நேரம் அது. அதனால் நீங்கள் வந்து அதில் அலட்சியம் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 8ல் சனி இருக்குது, கொஞ்சம் அலட்சியம் காட்டாமல் இருங்க, அது பார்த்துக்கணும். அடுத்தது வந்து கடகம் நம்ம வந்து பார்க்குற விஷயம் என்னென்னா, இல்லத்தரசிகள், பெண்கள். ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல். சில பேர் வந்து நிறைய கடகம் வந்து அழுவாங்க, எமோஷ்னல். இந்த எமோஷனல் வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது, கண்ணீர் அப்படியே வந்துடும். ஏன்னா அது ஜல ராசி, இந்த வாட்டர் சைன். வாட்டர் சைன்லேயே கடகம் வந்து அந்த எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா விருச்சிகமும் வாட்டர் சைன் தான், இந்த பக்கம் மீனமும் வாட்டர் சைன் தான். பட்டு கடகம் எமோஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹை லெவலில் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் அழுது நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று இந்த எமோஷனலாக மூவி பார்க்கும்போது கூட அழுவாங்க. சந்திரன் வலிமையாக இருக்கவங்களே வந்து கண்ணீர் வந்துடும். கருணை, அது குணம் வந்து கருணை, அன்பு, பாசம், கருணை. அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் என்ன தோணும் அப்படின்னா, மறுபடியும் சனி 8ல் வந்திருக்காரு, இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படியே அடங்கின மாதிரி இருந்தது, மறுபடியும் வேறு சில பிரச்சனை, மறுபடியும் வேறு ஏதோ ஒன்று, எனக்கு ஒரு மதிப்பு இல்லை, எனக்கு ஒரு மதிப்பு இல்லை, என்னை யாரும் வேல்யூ பண்ணல, இது ஒரு பெயினாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம். பட் அதுவும் கூட மாறப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். டிசம்பரில் ரொம்ப ஓவராக எமோஷ்னலாக உங்கள் உறவுகளை எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றம் அடைந்து வருத்தம்லாம் அடையாதீங்க. சிம்பிளாக விடுங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒன்று தான் சொல்லுவேன். 10 பேர் உங்களை வேல்யூ பண்ணாதான் நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் வேல்யூடான ஆள் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்,
நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்கிறோம், நம்ம நல்லா பார்த்துக்குறோம், அது தோணுச்சுன்னா போதும். இன்னொருத்தர் பாராட்டி இன்னொருத்தர் சொல்லி தான் நமக்கு வரணும் அவசியமே கிடையாது. அது வந்து நிலையற்றது. புகழ்ச்சி இகழ்ச்சிலாம் சகஜம். அதனால் அதை பெருசாக எடுத்துக்காது, கடந்து வாங்க. சீனியர்ஸ், வயதில் மூத்தவர்கள், கடகம், எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய அனுபவ அறிவு உங்களை ரொம்ப நல்லா சூப்பராக காப்பாற்றிருக்கோம் இந்த கண்டக அஷ்டம காலத்தில். ஒரு சிலருக்கு நிறைய பேர் என்கிட்ட ஒரு சிலர் நேரில் வந்து பார்க்கும்போதும் சரி, இல்லை என்கிட்ட ஃபோன் மூலிமா பேசும்போதும் சரி, நிறைய பேர் நிறைய வருத்தமான செய்தியெல்லாம் சொன்னாங்க. அம்மா வந்து 70 வயசு, கடகம், அவங்க திடீர்னு பாஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப அது வருத்தமாக இருந்தது. நிறைய பேருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அப்படி ஜஸ்ட் லைக் தான் ஆறுதலாம் சொல்ல முடியாது. அவங்கவுங்க எவ்வளோ எமோஷ்னலாக அவங்களோட க்ளோஸாக இருந்திருக்காங்க நம்மளால் யூகம் கூட பண்ண முடியாது. பிகாஸ் எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. ஒரு இழப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு மன வலியை தரும். அது எல்லாத்துக்கும் கடவுள் வந்து ஹீல் பண்ணணும், அவங்களுடைய ஆத்மாலாம் சாந்தி அடையணும் தான் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ஒரு வழியை கொடுக்கக்கூடிய நேரம் மாறும் அப்படிங்கிறத நான் விரைவில் வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். மொத்தத்தில் கடகம் டிசம்பர் 2024 ஓகே. ஸ்டில் கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த பொறுமையை கடைப்பிடிங்க, பிரார்த்தனை செய்யுங்க, அமைதியாக இருங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்குண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்துமோ பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசா புத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசா புத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025க்குள்ள பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப் டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவொடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவியா? நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளானட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போதே என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்ன தான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது, இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்துக்கு நினச்சி வாழ முடியாது. அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க. பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோ தான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க,
வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு, என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்ல, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்று எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரியான புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம கூட. ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.